நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் ஆண்களுக்கும் தருவோம். நீங்கள் 1000 ரூபா தரீங்க, நான் 2000 ரூபா தருவோம். ட்ரை வீலருக்கு தரேன் இருக்காரு, ஆட்டோவுக்கு தரேன் இருக்காரு, ஸ்கூட்டிக்கு விஜய் 4 4 வீலரே தரேன்ட்டாரு. வீட்டுக்கு ஒரு கார் லட்சியம்னு சொன்னாரு. உங்க படத்துக்கே நீங்க வாய் திறக்க மாட்டீங்களே. உங்களுடைய கொள்கை எதிரி, உங்களுடைய அரசியல் எதிரி எல்லாரும் பாஞ்சி ட்விட்டு போடுறாங்க, அறிக்கை வெளியிடுறாங்களே. நிறைய பேசினாரு. இப்ப அரசியல் முதிர்ச்சின்னு உள்ள வந்திருக்காரு. இது முதிர்ச்சியா? பேசாம வாய் மூடி இருக்கிற முதிர்ச்சியா? ஒரு வகையில வாய வச்சுட்டு சும்மா இருக்கிற நல்லதுதான். இதுல பாஜகவினுடைய ஆட்டம் என்னன்னே எங்களுக்கே புரியல அப்படின்னு சில வலதுசாரி. சரி, என்ன ஆட்டம்னு தானே புரியல. ஏதோ ஒரு ஆட்டம் இருக்குன்னு தெரியுது இல்ல. அந்த அறிக்கை பொதுவெளிக்கு வந்துடுச்சு. அந்த பேஜை பாக்குறாங்க, வாட்ஸ்அப்ல உள்ளங்கையில பாக்குறாங்க. என்ன அண்ணன் நம்ம விஜய் கிட்ட போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அண்ணனுக்கே இந்த கதியா இருக்கேன்னு இன்னொரு பிரபலம் நினைச்சு தேங்க வர மாட்டாங்க. நம்மளை லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்க. போல செங்கோட்டையிலே கொண்டாந்து 3ஆவது இடத்துல வைக்கிறாங்க. விஜயிடம் நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணை ஒட்டி ஊடகங்கள் நிறைய பொய் செய்திகளை பரப்புறாங்க, வதந்திகளை பரப்புறாங்க. அப்ப எது உண்மைன்னு சொல்லுங்க. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். விரைகாணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய 5 முக்கிய அறிவிப்புகள். நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்க போறோம், நகர பேருந்துகள்ல ஆண்களுக்கு இலவச பயணம், இதெல்லாம் நல்ல அறிவிப்பு தான், மக்களை கவருகிற அறிவிப்புகள் தான். என்ன ஒரு கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஒரு பலமிக்க திமுக கூட்டணி ரீதியாகவும் குழப்பங்கள் இருந்தா கூட அது குழப்பம் எல்லா அணிலையும் இருக்குதா. பணபலம், அதிகார பலத்தை கையில் வச்சிருக்கிற திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய முக்கியமான ஒரு தேர்தல்ல முதல் புள்ளியை அதிகாரப்பூர்வம் எடுத்து வைக்கிறார். மக்களை ஈர்க்கிற ஒரு விஷயம். நல்ல நாள் பார்த்து ஜோசியர் சொன்ன தேதி, எம்ஜிஆர் பிறந்த நாள் அப்படின்னு பல காரணங்களை வச்சு அவர் சொல்றாருல்ல. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு ஏதாவது ஒரு அறிவிப்பாவது புதுசா வெளியிட்டு இருக்கணும். அவர் அதுல மெனக்கடை தவறிட்டார். ஏன்னா இப்ப அமலில் இருக்கிற திட்டங்களுடைய நீட்சியா தான் அது இருக்கு. நீங்க பெண்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்க ஆண்களுக்கும் தருவோம். நீங்க 1000 ரூபாய் தரீங்க, நான் 2000 ரூபாய் தருவோம். புரியுதுங்களா? இப்போ ஸ்கூட்டருக்கா ட்ரை வீலருக்கு தரேன் இருக்காரு, ஆட்டோவுக்கு தரேன் இருக்காரு, ஸ்கூட்டிக்கு விஜய் 4 வீலரே தரேன்ட்டாரு. வீட்டுக்கு ஒரு கார் லட்சியம்னு சொன்னாரு. சொல்லல, இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா தெரியல. செஞ்சு கூட காட்டட்டும். நிதி மேலாண்மை நல்லா செஞ்சா இது சாத்தியம் உள்ளதாங்கிறாரு. இதே எடப்பாடி தான் எல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாரு. அதனாலதான் அவர் வெளியிட்ட அறிவிப்பு அவருடைய முந்தைய கருத்துக்களாலேயே மதிப்பிழந்து போச்சு. பெருசா பேசப்படல அது. மற்றபடி அமல்படுத்தப்பட்டா நிச்சயமா ஏழைகளுக்கு அது வரப்பிரசாதம் தான், நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதம் தான். ஆண்களுக்கு இலவசம்னா நீங்கள் நானும் ஏற மாட்டோமா? எடப்பாடி அறிவிச்சார், எனக்கு பிடிக்கலன்னா நான் தான் முதலா ஏறுவேன். நம்மளுடைய உரிமைங்க அது. அரசு அமல்படுத்துற ஒரு திட்டத்தை, சலுகையை கொடுக்குற விஷயத்தை ஏன் நம்ம அனுபவிக்க கூடாது? மக்களுக்கு பயனளிக்கிறது தான். என்ன ஒண்ணு, இப்படி ஒரு சவாலான காலகட்டத்துல ஒரு அறிவிப்பு வெளியிடுற போது இந்த அறிவிப்புகளும் இருக்கட்டும், முதல் அறிவிப்பு முத்தாய்ப்பு அறிவிப்பாக ஒன்றை வெளியிடுன்னு ஒரு புது செய்தியை சொல்லியிருந்தாருன்னா, புது திட்டத்தை அறிவிச்சிருந்தாருன்னா அவங்க டீம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பாராட்டலாம். இப்ப ஏதோ வேற வழி இல்லாம அதான் ஜெராக்ஸ் மிஷின்ல எடுத்தீங்களா, நெருக்கடி உருவாக்கணும். திமுக ஒரு கார்னர்ல கொண்டு போய் நிறுத்திட்டாரு. இப்ப 1000 ரூபாய் இவர் 2000 தரா, இவருக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளிட்டாரு. அவங்க இவர் சொல்லாமலேயே அவங்க அதிகப்படுத்த போறாங்க. அதை ஸ்மெல் பண்ணி தான் அவர் சொல்றாரு. அது 1500 2000 யோசிச்சுட்டு இருந்தாங்க. இவர் 2000 இப்ப 2000 சொல்ல வேண்டிய கட்டாயம் திமுக வந்துருச்சு. இல்லாட்டி வேற ஏதாவது வார்த்தை ஜாலத்தை சொல்லி சமாளிக்கணும். திமுகவை கார்னர் பண்றதுக்கு தான் பயன்படுச்சே தவிர, இவருடைய அறிவிப்பு மக்கள்கிட்ட ஒரு விவாதத்தை ஒரு தொடர் பேசு பொருளாக வைக்க வேண்டிய அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாருங்கிறேன். இதோட ஒன்றும் முடியல. இன்னும் எவ்வளவு அறிவிப்புகள் அறிவிக்க தான் போறாரு. அதுலயாவது கொஞ்சம் மெனக்கடணும்னு கேட்டுக்கிறேன். இவங்களும் இப்போ தவைக்க தரப்புல இருந்து எல்லா பாஜகல இருந்து எல்லாருமே அவங்கவுங்க தேர்தல் அறிக்கையை ரெடி பண்றதுக்கு குழு அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட தவைக்க தரப்புல இருந்து அதுக்கெல்லாம் அப்போ அந்த தேர்தல் கதாநாயகன் சொல்லக்கூடிய அறிக்கைகள், தேர்தல் வாக்குறுதிகள் அது மிகப்பெரிய பேசு பொருள் தானே ஆகும். கண்டிப்பா இருக்கும். சில நாட்களுக்கு இருக்கும். கடைசியில மக்கள் ஓட்டு போட போகும்போது அதையெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அப்படி யாரும் பெருசா எடுத்து வேற வேற பிரச்சனைகள், அன்னைக்கு அவர்கள் இருக்கிற மனநிலை, அன்னைக்கு இந்த நாட்டுல இந்த மாநிலத்தில் நிலவுற சூழல், இதுதான் அவங்க மனசை ஆக்கிரமிச்சிருக்கும். சரிதானா? இப்போ ஆர்கேனர் எலெக்ஷன் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம். தினகரன் 20 ரூபா டோக்கன் கொடுத்தா சொல்லுவாங்க. நிஜம்னு கூட வச்சுப்போம். வெறும் 20 ரூபா தான் அவர் கொடுத்தாரு. ஆனா 3 2000 ரூபாய் நோட்டா 6000 ஒரு ஓட்டுக்கு கொடுத்தது அதிமுக. அன்னைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி கொடுத்தாரு. அந்த 6000 மக்கள் மதிக்கல. 20 ரூபா நோட்டை நம்பினாங்களே தவிர, அந்த 20 ரூபாயை மாத்தி 4000 வாங்கிங்க, நான் 4000 தான் அவர் சொன்னதா சொல்லுவாங்க. அப்படி சொல்லியும் கூட யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுல அவங்க அன்னைக்கு தெளிவா இருந்தாங்க. 6000 வாங்கிக்கிட்டும் கூட அதை விட குறைவாக கொடுப்பதாக சொன்ன, அதுக்கு ஒரு அடையாளமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி தான் 4000 6000 ஒப்பிடுற போது 20 ரூபா நோட்டுங்கிறது. அதை வாங்கிக்கிட்டு யோசிச்சு பார்த்து யாருக்கு போடணுங்கிற மக்கள் தெளிவா இருந்தாங்க. அம்மாவினுடைய உருவத்தையும் எடுத்துட்டு பிரச்சாரம் அது எவ்வளவோ நடந்துச்சு. திமுகவுக்கு டெபாசிட்டே போச்சுங்க. சென்னை அண்ணா திமுகவுடைய கோட்டைன்றது ஜெயலலிதா பாதி உடைச்சார். இவங்க டெபாசிட்டே போற அளவுக்குலாம் நடந்ததுக்கு ஒரு பெக்குலியரான தேர்தல் அது.
ஸோ மக்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுல வேற வேற காரணிகள்ல தெளிவா இருப்பாங்கன்னு நான் இன்னைக்கும் நம்புறேன். குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள். அதனால இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு சம்பிரதாயம் தான். ஆனாலும் ஜனங்க மனசுல போய் இடம்பெற அளவுக்கு எல்லா கட்சியும் கொஞ்சம் மெனக்கெடுவாங்க. நல்லா செய்யுங்கன்னு தான் நம்ம வாழ்த்து சொல்லணும். மக்கள் முடிவெடுப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இங்க விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நெருக்கடி குடுக்கப்படுது. இது வந்து அவர் மீது ஒரு சென்டிமென்ட், ஒரு சிம்பத்தி வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா அனுதாபத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்போ உன் படத்தை இப்படி போட்டு அழிச்சாட்டியம் பண்றாங்களே, நீ வாயே திறக்க மாட்டேன்னு அந்த கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க அனுதாபத்துக்கு வாய்ப்பு இருக்கிற போது, விஜய் செய்ய தவறுன விஷயத்துக்கும் மக்கள் கோவப்படுவாங்கல்ல. அப்ப நீ எல்லாம் என்ன ஒரு தலைவன்னு சாதாரண ராமசாமி கேட்பானா? கேட்க மாட்டானா? உங்க படத்துக்கே நீங்க வாய் திறக்க மாட்டீங்களே, உங்களுடைய கொள்கை எதிரி, உங்களுடைய அரசியல் எதிரி எல்லாரும் பாஞ்சு பாஞ்சு ட்வீட் போடுறாங்க, அறிக்கை வெளியிடுறாங்களே, இது சட்டவிரோதம், கலாச்சாரத்தை நசுக்காதீங்க அப்படின்னு, தமிழ் உணர்வுகளை மதிக்க கத்துங்கன்னு அறிக்கை விடுறாங்களே, நீ வாயே திறக்கலையே, நீ எல்லாம் என்னப்பா தலைவர்னு சேர்த்துன்னு தானே மக்கள் எடை போடுவாங்க. நெறைய பேசுனாரு. இப்ப அரசியல் முதிர்ச்சியின் உள்ள வந்திருக்காரு. இது முதிர்ச்சியா? பேசாம வாய் மூடி இருக்கிற முதிர்ச்சியா? ஒரு வகையில வாய வச்சுட்டு சும்மா இருக்கிற நல்லதுதான். என்ன மாதிரி காலகட்டம்? எத்தனை ஆயிரம் பேருடைய உழைப்பு அந்த படத்துல இருக்கு. எத்தனை 100 கோடியை நீங்க கொட்டி எடுத்திருக்கீங்க. உங்களுடைய கடைசி படம் வேற சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சட்ட விதிமுறைகளை மீறி அல்லது நடைமுறைகளுக்கு மாறாக ஒரு விதியை சொல்லி இப்படி மேல்முறையீடுன்னு போறாங்க. ஒரு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை எதிர்த்து 2 மணி நேரத்துல போய் ஓடோடி போய் தடை உத்தரவு வாங்குறாங்கன்னா, அதுல ஏதோ அரசியல் இருக்குன்னு அதை கூட நீங்க பேச தயங்குறீங்கன்னா, உங்களை நம்பி இந்த மாநிலத்தை எப்படி ஒப்படைப்பது? ஒரு தமிழ்நாட்டு ஜனமும் கேட்பானா? கேட்க மாட்டானா? மனசுக்குள்ள அவனுக்கு மேடை கிடையாது. மைக்கு போய் நீட்ட மாட்டீங்க. ஒருத்தரும் சொல்ல மாட்டான் ராமசாமி, குப்புசாமி. மனசுக்குள்ளே யோசிப்பான். ஸோ விஜய் மீது அனுதாபம் ஏற்படுவதற்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கிறதோ, அதே அளவுக்கு அல்லது அதற்கு சற்றும் குறையாமல், அவர் மீதான விமர்சனத்துக்கும் வழி இருக்குங்கிறதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னைக்குமே கரூர் சம்பவத்தினுடைய பிரச்சனையிலிருந்து அவங்க திமுகவை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட நிர்மல் குமார் வந்து சொன்னாரு. ஆதாரத்தை போய் கொடுங்க சார். குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஒரு நல்ல அற்புதமான போரம் அமைஞ்சிருக்கு. சிபிஐ நீங்க கேட்டு கிடைச்ச வரப்பிரசாதம் சிபிஐ விசாரணை. ஆதாரத்தை கொடுங்க. செந்தில் பாலாஜி இப்படி பண்ணார், இருந்தாங்க வீடியோ. செந்தில் பாலாஜி இப்படி பேசினார், இருந்தாங்க ஆடியோ. எது உங்களை தடுத்துச்சு? இல்ல அமித்ஷா வச்சுட்டு நயினா நாகேந்திரன் பேசுறாரு. அப்ப அவர் மீது ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல? இல்ல குற்றம் இல்ல. அவர் விசாரணைக்கு கூட கூப்பிடலைன்னு சொல்றாரு. ரைட்டு தான். அதை அறிக்கையா விடுங்க. ஏன் உங்க தலைவர் பேச மாட்டாரா? நயினார் நாகேந்திரனை ஏன் விசாரணைக்கு அழைக்கவில்லை? ஏன் சொல்ல மாட்டாரு? நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா சார்? போனா ஸ்பெஷல் ஃபிளைட்ல போவேன். மக்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். யாரையும் ஒட்ட விட மாட்டேன்னா, நீங்க எப்படி மக்கள் தலைவர் ஆக முடியும்? இந்த மக்களை ஆள்ற இடத்துக்கு நீங்க எப்படி வர முடியும்? மக்கள் எப்படி உங்களை அனுமதிப்பாங்க? உங்க காசு நீங்க உழைச்சு வியர்வை சிந்தி சம்பாரிச்ச காசு ஸ்பெஷல் ஃபிளைட்ல போறது. நான் இல்லைன்னு சொல்லல. அடுத்தவங்க காசு எடுத்துட்டு போல. அண்ணாமலை மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் கொடுக்கல. உங்க காசு எடுத்து நீங்க போறீங்க. எவ்வளவு நாளைக்கு இப்படி போவீங்க? மக்களோட மக்களா நெருங்கி வரணும் சார். அதுக்காக நீங்க 12B ஏறி இப்படியே போகணும், கூட்ட நெரிசல்ல போகணும்னு நான் சொல்லல. பேசஞ்சர் ஃபிளைட்ல கூட நான் போக மாட்டேன். போற பயணமெல்லாம் ஸ்பெஷல் ஃபிளைட் தான்னா, இவர் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளோடு எந்த அளவுக்கு ஒன்றுவாருங்கிறதுல எனக்கு சில சந்தேகம் இருக்குன்னு சொல்றேன். எனக்கு ஏற்படுகிற சந்தேகம் பல லட்சம் தமிழ் மக்களுக்கும் ஏற்படும். விஜய் அதை கொஞ்சம் யோசிக்கணும். இதுல பாஜகவினுடைய ஆட்டம் என்னன்னே வந்து எங்களுக்கே புரியல அப்படின்னு சில வலதுசாரி சரி, என்ன ஆட்டம்னு தானே புரியல. ஏதோ ஒரு ஆட்டம் இருக்குன்னு தெரியுதுல்ல. வலதுசாரிகள்ல இடதுசாரிகள் யாரான ஒரு தனி மனிதனா விஜய் ஒரு ட்வீட் சார், நீதித்துறை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீதி வெல்லும் ஒரு ட்வீட் போட வேண்டியதானே. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வந்து நீதி வெல்லும்னு ட்வீட் போட்டார்ல. ஜனநாயகன் படம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. 20ஆம் தேதிக்குள்ள இன்னைக்குள்ள இன்னைக்கு விசாரிச்சு முடிங்கன்னு இருக்காங்க. இன்னைக்குள்ள ஒரு வாய்தா 2 வாய்தா ரொம்ப இழுக்க மாட்டாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய அந்த டோனை ஹைகோர்ட் புரிஞ்சுக்குவாங்க. சரிதானா? ஸோ சீக்கிரம் எனக்கு நீதியின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ட்வீட் போட மாட்டாரா சார்? அப்படி என்ன சார் நீங்க பெரிய ஆளு? இது என்ன சார் ஆட்டிடியூட்? இது என்ன சார் தலைமை பண்பு? அந்த மௌனமே புரியல அப்படின்ற ஒரு அதான் நம்ம தலையெழுத்துன்ட்டு போக வேண்டியதான். எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு நம்மளும் பார்ப்போங்க. பேசிதான் ஆகணும். அப்ப இதுல செங்கோட்டையினுடைய அந்த லிஸ்ட்லயே வந்து 3வது இடத்துக்கு செங்கோட்டையன் ரொம்ப போயிட்டு பரிதாபமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு விஷயமா சார் டைப் பண்றது அங்க தூக்கி போட்டாங்க, இங்க தூக்கி போட்டான் அப்படி இல்ல விஷயம். அந்த பட்டியலை தயாரித்தது விஜயாக இருந்தாலும், இல்ல யாரோ ஒருத்தர் கொண்டாந்து வச்சு விஜயனுடைய கையெழுத்துக்கு வச்சது அப்பயாவது பார்க்குறாருன்னா, என்ன அண்ணன் பேரை இங்க போட்டிருக்கீங்க? புசி ஆனந்த் இங்க வாங்க, ஆதவ் அவரை சமாதானப்படுத்தணும். புரிஞ்சுக்கோங்க. அவர் நம்மளையெல்லாம் விட அனுபவம் மிக்கவர். இந்த விஷயம் என்னன்னு பாருங்க தலைப்ப. பிரச்சார ஒருங்கிணைப்பு குழுவா ஏதோ விஷயம் ரிலேட்டட் டு எலெக்ஷன் கேம்பெயின். இவரை முதல்ல போடுவோம். இந்த ஒரு சின்ன அரசியல் பாடம் கூட விஜய் இன்னும் கத்துக்கலைன்னா, அல்லது கத்துக்கிட்டதை அமல்படுத்துறதுக்கு துணிச்சல் இல்லைன்னா, அல்லது சொல்ற அளவுக்கே உங்களுக்கு இன்னும் அரசியல் அறிவு வரலைன்னா, நீங்க தலைவன்னு சொல்றதுல நிஜமா வெட்கப்படணும். ஏன்னா இது ஏதோ செங்கோட்டைங்கிற தனிநபர் சார்ந்த விஷயம் இல்ல. உள்கட்சி விவகாரம். செங்கோட்டையனை 7வது இடத்துலயும் போடுவோம், 10வது இடத்துலயும் போடுவோம். அது எங்க கட்சி விவகாரம். சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை கவனித்து விமர்சிக்கிற உரிமை நமக்கு இருக்கு.
அந்த அறிக்கை பொதுவெளிக்கு வந்துடுச்சு. அந்த பேஜ பார்க்குறாங்க. WhatsAppல உள்ளங்கையில பார்க்குறேன். என்ன அண்ணன், என்ன நம்ம விஜய் கிட்ட போலான்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா, அண்ணனுக்கே இந்த கதியா இருக்கேன்னு இன்னொரு பிரபலம் நெனச்சு தயங்குவாரா? மாட்டாரா? நம்மள லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்க போல. செங்கோட்டையனே கொண்டாந்து 3வது இடத்துல வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனா இந்த கட்சிக்கு நிதி உதவி பண்றார். ரைட் அவருடைய மூளைய பயன்படுத்துறார். எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்துறாங்க, பயன்படுவாங்கன்னு நம்பி தான் நீங்க கட்சியில சேர்க்கிறீங்க. பதவிகள குடுக்குறீங்க. புசி ஆனந்த முதல்ல போடுறதுக்காக காலகாலமா நம்மளோட இருக்கிறாருன்னு நெனச்சிருக்கலாம். ஆதவ அர்ஜுனா உங்க கட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆதவ அர்ஜுனா குறைச்சு மதிப்பிடல சார். செங்கோட்டையனை ஒப்பிடுகிற போது ஆதவ அர்ஜுனா எந்த வகையில உயர்ந்து நிக்கிறார்ன்னு நான் கேட்கிறேன். அப்போ அந்த ஒரு முடிவ கூட செயல்படுத்தணும்னு நினைக்காத, அல்லது செயல்படுத்தணும்னு நினைச்சா கூட அதை அமல்படுத்துகிற துணிச்சல் இல்லாத, அதற்கான வழிமுறை தெரியாத விஜய பார்த்து நான் பரிதாபப்படுறேன்னு சொல்றேன். புரியுதுங்களா? மற்றபடி செங்கோட்டையன எங்க வச்சா நமக்கு என்ன சார் வந்துச்சு? வளர்கிற கட்சியில ஒரு விஷயத்தையும் விஜய் கவனிப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க எங்க போறீங்க? யார் யாரோட போறீங்க? எதுல போறீங்க? என்ன பேசுறீங்க? என்ன பேசல? எல்லாத்தையும் மக்கள் கவனிப்பாங்க. அவங்களுக்கு ஃபோரம் கிடையாது. திருப்பி திருப்பி சொல்றேன் நானு. நீங்க போய் மைக்க நீட்ட மாட்டீங்க. உள்ளுக்குள்ளேயே எடை போடுவான். இனிமேலாவது விஜய் ஒரு பயத்தோட அத அணுகணும். ஒரு எச்சரிக்கை உணர்வோட அதெல்லாம் கவனிக்கணும், கவனமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். விஜயிடம் நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணையை ஒட்டி ஊடகங்கள் நிறைய பொய் செய்திகளை பரப்புறாங்க, வதந்திகளை அப்ப பரப்புறாங்க. எது உண்மைன்னு சொல்லுங்க. ஊடகங்கள செய்யதான் சார் செய்வாங்க. நான் இன்னொன்னு, விஜய் பின்னாடியே போறதுல எனக்கு உடன்பாடு தான். ஊடகங்கள நான் கண்டிச்சவன் தான். இத்தனை மணிக்கு கிளம்பிட்டாரு. முதல் நாள் இரவே போய்விட்டாரு. ஏன் காலையில போய் ஃப்ளைட் இறங்க முடியாதுன்னு நெனச்சுட்டு ஒரு பிளான் பண்ணி முன்னாடி போறேன். என்ன சார் வந்துச்சு? 5:50க்கு கிளம்பி விட்டார். வெளிய போனோனே கேட்ட பூட்டிட்டாங்க. இன்னும் திறந்தே வச்சிருப்பானா? எத்தன விஷயத்த சார் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? சரி, ஒரு விசாரணை நடந்தா விஷயங்கள் வெளியில வரதான் செய்யும். அதுல 4 பொய் இருக்கும், 2 உண்மை இருக்கும், சில யூகம் இருக்கும். அது மீடியாக்களுடைய வாடிக்கையா போயிடுச்சு. அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமாவா? அப்ப அப்படித்தானே சார் கேட்க தோணுது. அப்ப எது நிஜம்னு பேசுங்க. நின்னு 1 நிமிஷம் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. நாங்க என்னவெல்லாம் நினைச்சோமோ, எது நிஜமோ அதை நாங்கள் சிபிஐ விசாரணையில சொல்லிட்டேன். விஜய் வந்து 2 வரி சொன்னா எப்படி சார் ஊடகங்கள் எழுதுவாங்க? நீங்கள் 2 நாட்களாக நான் என்னுடைய முந்தைய விசாரணையின் போதும், இன்று நாள் முழுக்க தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்புற செய்திகள் தவறு. அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் நான் வெளிய சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சா? ஊடகங்களும் பத்திரிகையாளர்களை எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட சந்திக்கல சார். கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சுன்னு வெட்கமே இல்லாம சொல்றாங்க. அப்படி என்ன சார் அரசியல் கட்சி? அப்படி என்ன சார் தலைவர்? என்ன சார் ஸ்ட்ராட்டஜி இது? ஊடகங்களும் எல்லாமே தகவல் வந்து கட்சியை வந்து இந்த எலெக்ஷன் வந்து புறக்கணிக்க போறாங்க, எலெக்ஷன்ல இருந்து இல்ல, அது எனக்கு அந்த வாதத்த என்னால ஏத்துக்க முடியல. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா, விஜய ஏதோ விமர்சிக்கணுங்கிறதுக்காக கண்டபடிலாம் இது பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி நிர்பந்திக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் ஒருவேளை நிர்பந்திச்சு நீங்க தேர்தல புறக்கணிங்கன்னு சொல்லி விஜய் அந்த முடிவை ஏத்துக்கிட்டா, அப்படி ஒரு பலவீனமான நபர பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசணுமா? புரியுதுங்களா? அப்படிலாம் போயிட மாட்டார்ன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜான வர்கீஸ் கைது செய்யப்படுவார். என்டிஏ அதெல்லாம் வரட்டும் சார். இந்த மாரி பணம் 110 கோடி ரூபா வந்திருக்கு. அதுல 50 கோடிக்கு தான் கணக்கு வச்சிருக்காங்க. மீதி 60 கோடி கணக்கு இல்ல. ஆதாரங்கள பொதுவெளியில போடுங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. கைது பண்ணுங்க. விசாரணை பண்ணுங்க. என்னவோ பண்ணுங்க. அது என்னமோ இந்த விஜய பத்தி மட்டும் தான், அவர மட்டும் தான் டார்ச்சர் பண்றாங்க. அவர் மட்டும் தினகரன படுத்தாத பாடா சார்? சசிகலா வராத தீர்ப்ப வர வச்சு 7 நாள்ல உள்ள தரலையா சார்? பதவி ஏற்புக்கு மண்டபம் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. கொண்டு பரப்ப நகரத்துல அடைக்கலையா சார் பிஜேபி? அப்ப எல்லாம் எல்லாருக்கும் இனிச்சுதா சார்? எல்லாருக்கும் எல்லாம் ஒரு நாள் நடக்க தான் போகுது. அதையெல்லாம் தாண்டி வர்றதா அரசியல் அனுப்பும். உங்கள பக்குவப்படுத்தும். உங்களுடைய நெஞ்சுரத்த அதிகப்படுத்தும். அத நோக்கி தான் நீங்க பயணிக்கணுமே தவிர, சும்மா இங்கேயே நொட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளவு தூரம் பேசுறீங்கன்னா தலைவர பேச சொல்லுங்க சார். விசாரணை முடிஞ்சு எல்லாத்தையும் வெளிய சொல்ல வேணாம் சார். அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீதியின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பேசக்கூட ட்வீட் ஒண்ணுமே நான் பேச மாட்டேன். எங்கள பத்தி யாரும் பேசக்கூடாது. அப்ப எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? சொல்லுங்க. உங்கள விமர்சிக்காம உங்கள பத்தி பேச எப்படி சார் இருப்பான்? நான் ஊடகங்களுக்கு நானும் ஒரு பத்திரிகையாளரா சொல்றேன். விஜய் பின்னாடியே திரியறத முதல்ல நிறுத்துங்க. அவர் கிளம்பிட்டார், போயிட்டார், வந்துட்டார், தாப்பா போட்டார், திறந்துட்டார். இது தப்புங்கிறேன் நான். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சார் விவாதிக்கிறதுக்கு. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் போன்ற விஷயங்கள்ல அவங்க கைது செய்யப்பட்ட போதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆளும் அரசுக்கான நெருக்கடிகள் வந்து தேர்தல் சமயத்துல ஆளும் பாஜக அரசு அது குடுக்கும். ஆனால் இந்த தேர்தல்ல ஆளும் அரசுக்கு எதிராக என்ன செய்ய போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கான ரொம்ப சூசகமா ஆர்வமா இருக்கீங்களா? ஏதோ 23ஆம் தேதி பிரதமர் வந்துட்டு போன உடனே பாருங்க எல்லா ஏஜென்சியும் ரெடியா இருக்காங்க. அவர் வந்துட்டு போன உடனே பாய் வாங்குங்கிறாங்க. பிப்ரவரி 28 அதிகபட்சம். 2 நாள் தள்ளி போலாம். மார்ச் 2, 3 தேதிக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துரும். பிப்ரவரி 15ல இருந்து மார்ச் 7ஆம் தேதிக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வழக்கமா அதுதான் 45 நாள் முன்னாடி சொல்லணும். அந்த அப்படி பார்த்தா
இதுல ஒரு 10 நாளோ இல்ல ஒரு 30 நாள் கணக்கு வச்சுக்கங்களேன். 30, 40 நாள்ல என்ன செய்ய முடியுமோ எல்லா அஸ்திரங்களையும் பிஜேபி பயன்படுத்துவாங்க. நான் எதிர்பார்க்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த அரசினுடைய ஆயுள் காலத்தை, அர்த்தமுள்ள அரசா இருக்கு இல்லையா? காபந்து அரசுன்னு இல்லாத வரைக்கும், அந்த ஸ்டேஜ் வரைக்குமான அந்த காலத்த குறைக்க பார்ப்பாங்க. எவ்வளவு சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் வர வைக்க முடியுதோ வர வைப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி எவ்வளவெல்லாம் டார்ச்சர் பண்ணணுமோ பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில அமைச்சர் நேருவை பற்றி 3வது கடிதம் அனுப்பியிருக்காங்கல்ல. இதெல்லாம் இதெல்லாம் சும்மா சாதாரணமா துணிய கட்டிக்கிட்டு குத்துற மாரி தான். ஊம குத்து. இன்னும் ஷார்ப்பாலாம் இருக்கிறதா சொல்றாங்க. பண்ணதான் செய்வாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. எதிர்கொள்ள தயார்ன்னு திமுகவும் காத்திருக்கிறதா தான் தகவல். பார்க்கலாம். ஆளுநரவை விவகாரம் மாதிரி. ஆமா, அவங்க தயாரா தானே இருந்தாங்க. இவர் இன்ன பண்ணா இப்படி பண்ணணும்னு தானே ரெடியா வர்றாங்க அவங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.